பழைய ஏற்பாட்டில் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவ மகிமை வந்து இறங்கியது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் இறங்கல, மாறாக அவர் ரத்தம் சிந்தப்பட்டு உன்னையே ஆலயமாய் அவர் கழுவி சுத்திகரித்து வைத்திருக்கிறபடினால் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாருமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இப்ப எங்க வந்து இறங்க விரும்புகிறார்னா, உங்களுக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள, உங்கள் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள, உங்கள் ஆவியின் மேல, உங்கள் ஆத்துமா மேல, எல்லாவற்றிலும் அவர் உலாவி நான் தான் உன் தேவன் என்று அவர் பறைசாற்ற விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இறங்கும் போது எல்லாரும் ஆலயத்தை விட்டு ஓடினது போல உன் மேல் ஆவியினுடைய பிரசன்னம் அதிகரிக்குமானால் உன்னை எதிர்க்கிற எல்லா மனிதர்களும் ஓடிதான் ஆகணும். உன்னை மந்திரங்கள் கிட்ட நெருங்க கூடாது. நீ போகிற இடமெல்லாம் தேவ மகிமை நீ சுமந்து செல்கிறபடியால மந்திரவாதிகள் உன்னை பார்த்தா முட்டி போடணும் உனக்கு முன்பதாக. அந்த மகிமையை நம்ம மண்பாண்டத்துல சுமக்கிறோம் சிஸ்டர், மகிமையை மண்பாண்டத்துல சுமக்கிறோம். இதுதான் ரகசியம். சும்மா ஏதோ ஆலயத்துக்கு போன வந்த நானும் ஒரு கிறிஸ்தவன் வாழக்கூடாது. தேவ மகிமையை சரீரத்துல சுமக்க, தேவ பிரசனத்தை சுமக்க, நீ உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். தேவ மகிமையில நீங்க நிரம்பிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உதவாக்கரன் உங்க வீட்டு உனக்கு சொல்லி முத்திரை போட்டிருக்கலாம், ஆனா உங்களை ஆண்டவர் உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா திருப்புவார். நான் சொல்றேன், ஒரு மனுஷன் அந்த குடும்பத்துல தேவ மகிமையில நிரப்பப்பட்ட மனிதனா மாறிட்டானா அந்த முழு சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆவியில நிரம்பும், தேவ அபிஷேகத்துல நிரம்பும். நீங்க முற்றிலும் உங்களுடைய உடம்ப ஆவியின் மகிமைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த 4 தலைமுறை உங்க நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். டிஜிஎஸ் தினகரன் அவர் ஒருவர் தேவனுடைய அபிஷேகத்துல நிறைந்து வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவங்க பேரம் பேத்தியெல்லாம் நல்லா இருக்குது. அந்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்குது. ஏன்? ஒரு மனுஷன் தேவ மகிமையை வெளிப்படுத்தினதுனால ஆண்டவர் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கிறார். நீ தேவனுடைய மகிமையை சுமக்கிற மனுஷனா இருந்தா உன்னுடைய அடுத்த 10 தலைமுறைகள் ராஜாக்களா இருப்பார்கள், தீர்க்கதரிசிகளா இருப்பார்கள், ஆசாரியர்களா இருப்பார்கள், பரிசுத்த கூட்டமா இருப்பார்கள். தேவ மகிமையை சுமக்கிற மண் பாண்டம் என்பதை நீ மறந்து விடாது.